ஆதி துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். நீங்கள் உண்பது, குடிப்பது, ருசித்து அனுபவிப்பது முதலாகிய அனைத்தும் மனதின் செயல். ஆனால் உண்டதை ஜீரணிக்க செய்து சத்தை தேகத்திற்கு ஊட்டி அசத்தை பிடித்து வெளியேற்றி இரவு பகலாக உதவி செய்து வருவது அறிவின் செயல். இத்தேவ ரகசியம் உலக மக்கள் யாருக்கும் தெரியாது என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழிசாலை ஆண்டவர்கள் திருவாரூர் நாட்கள். இந்த வாக்கியத்தை சொல்லும் போது நான் படித்தது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம ஒரு இட்லி எடுத்துக்கிறோம். பருப்பு பொடி, நெய், இதை மூணு நான் எடுத்துக்கிறேன். இட்லி கார்போஹைட்ரேட்ஸு, மாவு சத்து, ப்ரோட்டீன், பருப்பு பொடி ப்ரோட்டீன்ஸு, புரத சத்து, நெய் ஃபேட்ஸு, அது கொழுப்பு சத்து. இந்த மூணு சத்தும் இருக்குது. இது நம்ம சாப்பிட்றது வெளியே வர்றது வரைக்கும் என்ன ஆகுதுன்றதுனா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பருப்பு பொடி வச்சு இட்லி தொட்டு ஒரு வாய் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு அது என்ன ஆகுது, இதிலே பருப்பு பொடி இருந்தால் 2 இட்லி இல்லை 3 இட்லி, இதே வடகறி இருந்தால் எக்ஸ்ட்ராவாக 2 இட்லி, இல்லை பூரியோ உருளைக்கிழங்கு இருந்தால் எக்ஸ்ட்ராவாக 2 பூரி சாப்பிட்றோம். தோசை தக்காளி சட்னி இருந்தால் எக்ஸ்ட்ராவாக 2-3 சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒன்றொன்றுக்கும் பிடிச்சதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டு இருந்தால் அது வயிற்றில் போய் எப்படி டைஜஷன் ஆகுது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். டைஜஷன் 2 விதமாக நடக்குது. ஒன்று ஃபிசிக்கல், ஒன்று கெமிக்கல், 2 வகையாக நடக்குது. வாயில் இருந்து நல்லா கடித்து மென்று சாப்பிட்றது ஃபிசிக்கல் டைஜஷன். வயிற்றில் போயிட்டு அது நடக்கிறது அது கெமிக்கல் டைஜஷன். ஃபஸ்ட்டு இட்லி எடுத்து நம்ம வாயில் வச்சுட்டு அது நல்லா நம்ம கடித்து மென்று நல்லா கரெக்ட் நம்ம கடிக்கிறோம். கடிக்கும்பொழுது நம்ம அப்படியே இப்போ இந்த வெட் கிரைண்டர்லாம் இருக்கும்ல, அதில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே நினச்சா திடீர்னு ஸ்டக்காகி நின்றுடும். அப்போ நம்மளும் அந்த மாதிரி அப்படியே மென்னா ஸ்டக் ஆகிடும். அதுக்கு தான் தெய்வம் நமக்கு சலைவரி கிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு படிச்சிருக்காங்க. சலைவரி கிளான்ஸ் இருக்கிற சலைவா நமக்கு சாப்பிடும்போது நம்ம ஃபுட்டை சூ பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணி ஒரு போலஸ் மாதிரி ஒரு உருண்டை மாதிரி அது ஃபார்ம் ஆகிடுது. அது சலைவா இதுவாகுது. ஃபஸ்ட்டு நம்ம இட்லி எடுத்து சொன்னால இட்லி வாயில் வைக்கிற மாவு சத்து, அதை வாயில் வச்சு கழிக்கிறேன். அப்போ சலைவரி கிளான்ஸ்லேருந்து டயலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலைவா கார்போஹைட்ரேட்ஸ்குள்ளே மிக்ஸ் ஆகிட்டு அது பாதி டைஜஷன் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வாயிலேருந்து இங்கே போகுது. நெக்ஸ்ட்டு ஃபேரிங்ஸ்னு ஒரு வருது. ஃபேரிங்ஸ் நம்ம மூச்சு விட்றல, மூச்சு குழாய்க்கும் சாப்பாடு குழாய்க்கும் ரெண்டுமே அது ஒன்றா தான் போகும். ஒன்றா போயிட்டு ஃபேரிங்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் தான் இங்கே லாரிங்ஸ்னு ஒன்று புரியும். லாரிங்ஸ் தான் வாய்ஸ் பாக்ஸ். இப்போ நான் பேசுகிறேன்னா அந்த சத்தம் எனக்கு எங்கேருந்து வருதுன்னா லாரிங்ஸ்லேருந்து தான் எனக்கு அந்த சத்தம் வருது. லாரிங்ஸில் தான் அதுக்குள்ளே அப்புறம் தான் மூச்சுக்குழாய், விண்டு பைப்பு, ட்ரக்கியா, அப்புறம் தான் அதுக்குள்ளே வரும். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். அது ஃப்ளாரிங்ஸ் ஈசோஃபேகஸ்க்கு போயிடுது. ஈசோஃபேகஸ்க்கு போகாமல் தெரியாமல் லாரிங்ஸ் போயிடுச்சுன்னா என்ன வருது, அவ்வளோதான், அடிச்சுட்டு அவ்வளோதான், காலி, கதை காலி. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்துக்கு ஒரு தனி பெரும் கருணை என்ன பண்ணுறாங்கன்னா எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூடி மாதிரி ஒன்று அமைக்கிறாங்க. அந்த மூடி என்ன பண்ணுன்னா சாப்பாடு மூச்சு கொள்ளைக்குள்ளே போகாமல் இருக்க தடுக்கும். அந்த மூடி பேர் தான் எபிக்ளாட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு தனி பெரும் கருணை பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் ஈசோஃபேகஸ்க்கு போகுது. ஈசோஃபேகஸ் நல்லா ஒரு லாங் பைப் மாதிரி நம்ம மவுத்தையும் ஸ்டொமக்கையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிய ஒரு பைப் மாதிரி இங்கேருந்து அப்படியே போகுது. நெக்ஸ்ட்டு நேராக ஸ்டொமக்குக்கு போகுது. ஸ்டொமக்கு போய் என்ன ஆகுது, அங்கே தான் ஹெச்சிஎல்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட்ஸ் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா 2 இருக்குது, ப்ரோபெப்சின், ப்ரோரினின் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா இன்ஆக்டிவேட்டாக இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போனோடனே இப்போ சாப்பாடு நம்ம சாப்பிட்டா புரத சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து, இது எல்லாமே நெக்ஸ்ட்டு வயிற்றுக்குள்ளே போகுது. வயிற்றுக்குள்ளே போனோடனே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரோபெப்சினையோ ப்ரோரினையோ எழுப்புது. எழுந்துரு நமக்கு வேலை வந்துருச்சு, நம்ம சில பேரெல்லாம் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபெப்சினும் ப்ரோரின் இன்ஆக்டிவேட்டாக இருக்கிறத ஆக்டிவாக மாற்றிடுது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு இருக்க மைக்ரோப்ஸ் தெரியாமல் போயிடுச்சுன்னா அந்த மைக்ரோப்ஸை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா கில் பண்ணிடுது. அடுத்தது நம்ம ஃபுட்டை அசிடிக் மீடியமாக ஆக்கிடுது. இந்த நான் ஸ்டொமக்கை பற்றி எனக்கு பேசும்போது தான் தெய்வம் சொல்லியிருக்காங்க, சோத்து பானைக்குள் இருக்கிறத எடுத்து அவங்க தோல் பைக்குள்ளே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது சொல்லணுன்னு. அதுக்கப்புறம் வயிற்றில் ப்ரோட்டீன்ஸும் கொஞ்சம் அப்படியே டைஜஸ்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன எங்கே போகுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடலுக்குள்ளே போகுது. சிறு
பெருங்குடலில் வந்து ஸ்டொமக்கில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. கார்டியாக், ஃபண்டஸ், பைலோரிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் 3 பார்ட் இருக்குது. டியோனிடம், ஜெஜுனம், ஈலியம் இதுலேயும் ஒரு 3 பார்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் டர்க்கி டவெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம வயிற்றுலேயே வந்து வில்லஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டர்க்கி டவல் மாதிரி இப்படி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படி தான் இருக்கும் வில்லஸ் வந்து. இதை வந்து என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பாடோட அப்சர்வேட்டிவ் சர்ஃபேஸை வந்து இன்னும் அதிகமாக்கும். எத்தனை தடவை அதிகமாக்குது? ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 600 டைம்ஸ் 600 தடவை அது வந்து அதிகமாக ஆக்கிட்டு இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் நம்ம சாப்பிட்டது வந்து எல்லாமே வந்துட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே தான் வந்து மெயின் டைஜஷன், அதாவது மேஜரான டைஜஷனே வந்து இங்கே தான் நமக்கு வந்து நடக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ இப்போ 3 விஷயம் நான் சொன்னல, கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு. இதோட என் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸோட என் ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸோட என் ப்ராடக்ட் வந்து அமினோ ஆசிட்ஸ். அப்புறம் ஃபேட்ஸோட என் ப்ராடக்ட் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். இது 3 இதோட என் ப்ராடக்ட் தான். இது எல்லாமே இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து டைஜஸ்ட் பண்ணுது. இப்போ வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பாடியில் வந்துருக்கு. அது பேர் பேன்க்ரியாஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லிவர் தான் நம்ம பாடியில் இருக்கிற லார்ஜஸ்ட் கிளாண்டு. அதை வந்து பைல் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு செக்ரேட் பண்ணுது. அந்த பைல் ஜூஸை வந்து லிவரால் செக்ரேட் தான் பண்ண முடியும், தவிர்த்து அதால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. அதனால் அந்த பைல் ஜூஸை வந்து கால் பிளாடரில் ஸ்டோர் பண்ணிக்க சொல்லுது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ எல்லா ஃபுட்டுமே ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்தோடனே எல்லா ஜூஸும் அப்படியே ஊற்றிட்டு எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே டைஜஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற அந்த என் ப்ராடக்ட்ஸாக எல்லாத்தையுமே வந்து மாற்றி வச்சுது. இப்போ வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து அது பேருக்கு தான் ஸ்மால் இன்டெஸ்டைனு, ஆனால் அதோட லென்த்து பார்த்திங்கன்னா 7.5 மீட்டர்ஸ். இவ்வளோ பெருசு, நம்ம நீட்டாக வச்சுனா இவ்வளோ பெருசு இருக்கும். அது வந்து 7.5 மீட்டர்ஸ். அப்படியே வயிற்றுல சுற்றி நமக்கு தெய்வம் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இதெல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வாக்கியத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சத்தை தேகத்திற்குள் ஊட்டியாச்சு. எல்லாமே வந்து இப்போ எல்லாமே டைஜஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே இருந்தால் என்ன பண்ணுது, நமக்கு எங்கெங்கே எனர்ஜி வருது எல்லாமே வந்து அசிமுலேஷன் ஆகுது. அசிமுலேஷன் ஆகிட்டு ஒவ்வொரு எங்கெங்கே தேவையோ எல்லா இடத்துக்குமே வந்து பாடி ஃபுல்லாகவே அது வந்து பிளட் மூலமாக எல்லாமே டைஜஸ்ட் ஆகிடுது. எல்லாமே போகுது அந்த எனர்ஜி எல்லாமே. இந்த எனர்ஜி நமக்கு எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்ய செல்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும், செல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கும், நடக்கிறது, படிக்கிறது, ஓடுறது எல்லாத்துக்குமே வந்து இந்த எனர்ஜியால் தான் நம்மளால் முடியுது. இந்த எனர்ஜியால் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன், அதாவது பெருங்குடலில் வந்து என்ன ஆகுதுன்னா டைஜஷன் வந்து எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த பெருங்குடலில் என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வாட்டரு அண்ட் மினரல்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து அப்சார்ப் பண்ணி அதை வந்து வச்சு ரெக்டமில் வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட்டு அதில் இருக்கிற அசத்தை வந்து பிரித்து வெளியேற்றும். தெய்வமே வாக்கியத்தில் சொல்லியிருக்காங்களே, அசத்தை பிரித்து வெளியேற்றும். இப்போ எல்லாமே பண்ணி அந்த அசத்தை எல்லாமே அன்டைஜஸ்டட் ஃபுட்டை வந்து ரெக்டமில் ஸ்டோர் பண்ணி ஆனஸ் வழியாக எல்லாமே வந்து வெளியே வந்தது. இப்போ நான் சொன்னது இதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது. ஆனால் நம்ம சாப்பாடு அங்கே பார்த்தா எடுத்து அப்படி வாயில் போட்டுக்கிறோம், அப்படியே சும்மா பார்த்தாலே எடுத்து ஜாலியாக நம்ம வாயில் போட்டுக்கிறோம். ஆனால் அது டைஜஷனாக எவ்வளோ ப்ராசஸ் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ வந்து ஃபேட்ஸுக்கு வந்து அது ஒரு என்சைம் ஒன்று இருக்குது. அது வந்து லைபேஸ் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. லைபேஸ் வந்து ஃபேட்ஸை வந்து 80% வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஸ்டாப்ஸின் வந்து மீதி இருக்க ஃபேட்ஸ் 20% வந்து டைஜஸ்ட் பண்ணும். ப்ரோட்டீன்ஸ் வந்து ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் சொல்லிட்டு ஒரு என்சைம். அந்த என்சைம் வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம வாயிலேயே சொன்ன மாதிரி டயலின்ட்டு ஒரு சலைவா அந்த என்சைம் வச்சு டைஜஸ்ட் ஆகிடுது. இது ஃபுல்லாக இப்படியே டைஜஸ்ட் ஆகிட்டு முடிஞ்சிடுது. இப்போ இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம தெய்வம் எப்படி சாப்பிட்ணுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கியத்தை நான் சொல்லவா? சாப்பிட்டு கை கழுவி எழுந்த பெண் 8 நிமிடங்கள் பொறுத்து ஏப்பம் வர வேண்டும். நீ சாப்பிட்ட உணவு 2 நாளிகை நேரத்திற்குள் ஜீரணமாகி விட வேண்டும். அந்த அளவு தான் நீ சாப்பிட வேண்டும். அதற்கு மேல் அதிகமாக சாப்பிட்டால் அடுத்து நீ சாப்பிடும் உணவு வயிற்றில் செரிமானம் இல்லாமல் தங்கி இருக்கும். அது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து நோய் உண்டாக்கும் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவிலிசாலை ஆண்டவர்கள் திருவாய்மொழியில் உள்ளார்கள். இப்போ இது எல்லாமே
வந்து இப்போ நான் அறிவின் செயல், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாக்கியத்தில் நான் சொன்னால அறிவின் செயல்னால் யார்? நம்ம தெய்வத்தோட செயல் தாங்க. தெய்வமே சொல்லுவாங்க, அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாக்கியத்தில் சொன்ன மாதிரி நம்ம அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம். நீங்கள் அப்படி இருப்பீங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து மெய்யை பேசுகிறோம். நமஸ்காரம்.